என் பொண்ணு விஷயத்த பொறுத்த வரைக்கும்பா, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பாதி பாதி. பாதி அவங்க எடுப்பாங்க, மீதி வந்து நாங்க எடுப்போம். ஏன்னா, நானும் ராகேஷும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கோம். குழந்தைக்கு வந்து அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அவளுக்கு எதுவுமே வந்து நம்ம குடுத்துறக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா, கோவிட் வந்த சமயத்துல 2 வயசு அவளுக்கு. அப்ப அவ எப்படி இருந்தா அப்படின்னா, யாராவது வந்து காலிங் பெல் அடிச்சாங்க அப்படின்னா, அவ வந்து யாரோட ஃபேஸையும் பார்க்க மாட்டா. போய் கட்டில் கீழ ஒழிஞ்சுட்டு அவ வந்து பேசவே மாட்டா. நாங்கலாம் வந்து ரொம்ப பயந்துட்டோம். என்னடா இப்படியெல்லாம் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 1/2 வயசுல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டான்ஸ் கிளாஸ்ல போய் அவள போய் சேர்த்தோம். சேர்த்துட்டு டான்ஸ் மாஸ்டர் கிட்ட நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னோம். மாஸ்டர், நாங்க வந்து அவள டான்ஸ் கத்துக்கிறதுக்காக சேர்க்கல. அவ 4 பேரோட பழகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் யாருடைய முகத்தையும் பார்க்காம இருந்ததுனால, அவளால அந்த கான்வர்சேஷனே வந்து புதுசா வர்றவங்க கிட்ட அவளால பண்ணவே முடியல. அப்போ அந்த டான்ஸ் கிளாஸ்ல போய் நாங்க வந்து சேர்த்தோம். அவ வந்து ஃபர்ஸ்ட் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. டெய்லி அழுவா. ஆக்சுவலா போகவே மாட்டா. அப்ப நான் என்ன பண்ணேன், நான் திரும்பியும் அந்த டான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அவளோட சேர்ந்து என் கூட வந்து 15 எல்கேஜி பசங்க இருப்பாங்க. நானும் வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்ல அவளோட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். காரணம் என்னன்னா, அவளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு மாசம் நானும் டான்ஸ் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் அவ வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் ஆனா. இப்ப வரைக்குமே அவ புதுசா ஏதாவது ஒரு கத்துக்கணும் அப்படின்னா நாங்க அதுக்கு வந்து தடை போட்டதே கிடையாது.